பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்குள் அன்பான இறை உறவுகளே, இறை வார்த்தையாக சீராக்கின் ஞானம் 3வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை. தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு களுவாய் தேடிக்கொள்கின்றனர் என்று சொல்லப்படுகிறது. தந்தையரை மதிக்கக்கூடியவர்கள், ஆம், அன்னையர் கொடுக்கக்கூடிய அன்பு வேறு, தந்தை கொடுக்கக்கூடிய அன்பு வேறு. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பாடுபட்டு உழைத்து வரக்கூடிய தந்தை, இப்படிப்பட்ட தந்தையை நாம் பெருமைப்படுத்த வேண்டும், அவமதிக்க கூடாது. அதே இறை வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் தந்தையரை அவமதிப்பதில் பெருமை கொள்ளாதீர். இன்றைக்கு பலர் தந்தையர்களை அவமதிக்கிறார்கள், அதிலே அவர்களுக்கு பெருமை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தந்தையின் சாபம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தந்தையின் சாபம் குடும்ப வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தந்தையின் ஆசீர்வாதம் பிள்ளைகளின் குடும்பங்களை நிலைநாட்டும் என்று சொல்லப்படுகிறது. தந்தையருக்கு மதிப்பு கொடுப்போம். வயதான காலத்தில் அவர்களை நாம் பேணி காப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த நாளிலே ஜெபிப்போம். ஒவ்வொரு தந்தையர்களுக்காக ஸ்துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தந்தையரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு அவமானப்பட்டு நிற்கக்கூடிய தந்தையர்கள், பிள்ளைகளினால், மனைவியினால், அப்பா, இதோ தந்தையினுடைய ஆசீர்வாதம் குடும்பங்களை கட்டி எழுப்பும் என்று சொல்லப்பட்டது போல, நாம் தந்தையருக்கு மதிப்பு கொடுக்கும் பொழுது தந்தையரும் ஆசி வழங்குவார். அந்த விசுவாசம் எங்களுக்கு நிறைவாக இருக்கிறது. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலும் தந்தையருடைய ஆசி விளங்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே கெஞ்சி நிற்கிறோம். இயேசுவின் நாமத்திலே நல்ல பிதாவே, ஆமென்.